மன்மதராசா பாடகி மாலதிக்கு தமிழக அரசு கொடுத்த முக்கிய பொறுப்பு. மேடை பாடகியா இசை பயணத்தை தொடங்கிய பாடகி மாலதி லட்சுமணனுக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா கவின்கலை பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பொறுப்பு கொடுத்து தமிழக அரசு கௌரவிச்சிருக்கு. இதைத் தொடர்ந்து பாடகி மாலதி சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்ததுடன் அவரிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல பல ஹிட் பாடல்களை மாலதி பாடியிருக்காங்க. அதிலும் தமிழ்ல மன்மதராசா, வாடி மச்சினியே, கும்பிட போன தெய்வம்னு பல ஹிட் பாடல்களை சொல்லலாம். லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவில் முக்கிய அங்கமாய் இருந்த மாலதி அதை நடத்தி வந்த லக்ஷ்மணனை காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாங்க. தனக்கு வழங்கப்பட்ட கௌரவத்தை பத்தி செய்தியாளர்கள் கிட்ட மாலதி பேசும்போது, அரசு கொடுத்திருக்க மிகப்பெரிய அங்கீகாரம் எனக்கு ரொம்ப உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்திருக்கு. இசைத்துறைக்கு வலுவூட்ட என்னால முடிந்த அனைத்து பங்களிப்பையும் கொடுப்பேன். அதோட அனைவரின் ஒத்துழைப்போடு இசை மற்றும் இதர கலைகளை கற்கும் மாணவர்களையும் ஊக்குவிப்பேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா ஷேர் பண்ணாங்க. இதைத் தொடர்ந்து திரைத்துறையினர் மற்றும் இசைக்கலைஞர்கள் மாலதிக்கு தங்களோட வாழ்த்துக்களை பதிவிட்டு வராங்க. மேலும் தகுந்த நேரத்துல உரிய முறையில கலைஞர்களை கௌரவிக்கிற தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினையும் இசை மற்றும் திரைத்துறையினர் பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது.